சரி, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பிள்ளைகள். இந்த சிக்கல் அயன்கள், இந்த கேத்திர கணிதம், எண்முகி, நான்முகி, சதுரத்தளம், நீட்டல், இந்த கேத்திர கணிதங்கள்ல பிள்ளைகள் இந்த எண்முகி கேத்திர கணிதம் வரக்குள்ள அந்த சிக்கல் சேர்வையை நம்ம சிஸ் டிரான்ஸ் ஆர்கானிக்ல படிக்கிற பாருங்க, சிஸ் சமபகுதியம், டிரான்ஸ் சமபகுதியம். அதே போல நம்மளுக்கு இங்கேயும் அதை பிரிக்கலாம். அது என்னன்றத கொஞ்சம் நம்ம மீட்டிக்கொள்வோம். உதாரணத்துக்கு நம்மட மூலக்கூறு பி எடுத்துக்கும். மையணு யாரு? மூலக்கூறு பியில் இருக்கிற சிக்கல் அயன் யாரு? Fe NH3 twice H2O 4 times உலையுலேற்றம் என்ன? 3+. எண்முகி கேத்திர கணிதம் மைய அணு Fe, மைய அயன் Fe3+ ஓட எண்முகி கேத்திர கணிதம் மாறதா இருந்தா பிள்ளைகள் 4 ஈதல் பிணைப்புகள் சேர்ந்து சதுர தளத்தை உருவாக்குற நேரத்துல மேலையும் கீழையும் இன்னும் 2 ஈதல் பிணைப்புகள் வந்துச்சுன்னு சொன்னா இதுதான் எண்முகி கேத்திர கணிதம் நம்ம படிக்கிறோம். சரியா? இதுல தம்பி அமோனியா, அமோனியா தானே 2 இருக்கு. இந்த அமோனியா நம்மட சதுர தளம் இருக்கு தானே, சதுர தளத்துக்கு மேலையும் கீழையும் அமோனியா வர மத்தாக்கள் எல்லாமே சதுர தளத்துல வந்தா சதுர தளத்துக்கு குறுக்காக இருக்குது. சோ டிரான்ஸ்ன்னு சொல்ல போறோம். அமோனியான்றது சதுர தளத்துக்கு குறுக்காக மேலும் கீழுமாக. அதே நேரம் இந்த 2 அமோனியாவும் நம்மட சதுர தளத்துல வந்து மத்தாக்கெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் வரப்போதானே. அப்ப இதுல என்ன? ஒரு நீர் மூலக்கூறு, ஒரு நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, நீர் இப்படி வந்தா சிஸ் என்று சொல்லலாம். ரைட்? 2 வகையான அமோனியா அந்த இணையில அமோனியா மட்டும்தானே 2 இருக்கு. அந்த 2 இருக்கிற இணை சதுரத்தளத்துக்கு மேலும் கீழும் குறுக்காக வந்தா அதை டிரான்ஸ் என்று சொல்லியும், சதுர தளத்துல வந்தா சிஸ் என்று சொல்லி நம்ம அவங்களுக்கு பேர் வைக்க போறோம். சரியா? அந்த நொலேஜையும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப நம்ம இனிமே வருவோம் உங்களுக்கு நடந்த FWC பேப்பருக்கு. CrCl3.6 times H2O எனும் நீரேற்றப்பட்ட குரோமியம் உப்பின் இவரிட 0.266 கிராம் நீரில் கரைத்து பெறப்பட்ட கரைசலுக்கு மிகையாக AgNO3 சேர்க்கிற நேரத்துல AgCl வீழ்படிவு 0.1435 கிராம் உருவாகுதுன்னு சொல்றாரு. சோ வெண்ணிற வீழ்படிவுண்டா வேற யாருன்னா AgNO3 போடக்குள்ள வீழ்படிவை கொடுக்குற Ag+ தானே, NO3- வீழ்படிவை கொடுக்காது. Ag+ இதுல இருக்கிற Cl- ஓட தானே வீழ்படிவை கொடுக்கும். அப்ப AgCl வீழ்படிவுனா சோ கிடைக்குது. குரோமியம் உப்பின் நீர்க்கரைசலில் குரோமியம் சிக்கல் அயனாக உள்ளதுடன் அச்சிக்கல் அயன் P-யின் இணைப்பு கோளம் என்னது? எண்முகி. எத்தனை இணைகள் வரும்? 6 இணைகள் வரும். இப்ப பிள்ளைகள் இதுல இணையாக வரக்கூடிய ஆக்கள் யார்? இதுல 3 Cl- 6 நீர் மூலக்கூறும் இருக்கு. இவங்க தான் இணையாக வரக்கூடிய ஆக்கள். சரியா? இதை நல்லா விளங்கி கொள்ளும். ரைட்? ஓகே. பிள்ளைகள்
இந்த சேர்வையிட இந்த துணிவு ஏஜிசிஎல் வீழ்படிவு இதை கொடுக்குது. உனக்கு சொல்லியிருக்கேன், சிக்கல் சேர்வை ஒன்றுல வீழ்படிவை கொடுக்கிறது சுயாதீனமாக இருக்கிறாய். ஸோ ஏஜிசிஎல் வீழ்படிவை கொடுக்கிறது சுயாதீனமா இருக்கிற சிஎல் மைனஸ். 3 சிஎல் மைனஸ் இருக்கு. சம்டைம் 3மே சுயாதீனமா இருக்கலாம், அல்லது 2 சிஎல் மைனஸ் சுயாதீனமா இருக்கலாம், 1 சிஎல் மைனஸ் சுயாதீனமா இருக்கலாம். அது சம்பந்தமாக நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் அந்த டேட்டாவை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ரைட். ஸோ பிள்ளைகள், இந்த உப்பிட மூல பாத்தியன்னு சொன்னா மகள் திணிவு 266 தர 10⁻3, மூலர் திணிவு 266. எனவே மூலெண்ணிக்க 1 தர 10⁻3 இது கொடுக்கிற ஏஜிசிஎல் வீழ்படிவோட மூலெண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 143.5 தர 10⁻3 கீழ் 143.5 1 தர 10⁻3. ஸோ பிள்ளைகள் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருக்கு பேப்பர்? ஒரு ஆள்கிட்ட இருக்கு. சரி, அப்ப கவனி பாரு. 1 மூல் உப்பு 1 மூல் ஏஜிசிஎல் வீழ்படிவை கொடுக்குது. 1 தர 10⁻3 மூல் உப்பு 1 தர 10⁻3 மூல் ஏஜிசிஎல் வீழ்படிவை கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? 1 தர 10⁻3 மூல் உப்புல 1 தர 10⁻3 மூல் சிஎல் மைனஸ் இருக்கு, வீழ்படிவை உருவாக்குற சிஎல் மைனஸ். எனவே ஒரு உப்புல 1 சிஎல் மைனஸ் தான் வீழ்படி உருவாக்கு. அந்த 10⁻3 விட பொதுவா தான் இருக்கு. சோ 1 மூல் உப்பு 1 மூல் வீழ்படிவை கொடுக்குது. சொல்லு, வீழ்படிவை கொடுக்கிறது உப்புல இருக்கிற சுயாதீனமா இருக்கிற சிஎல் மைனஸ். அப்ப 1 மூல் உப்புல 1 மூல் சிஎல் மைனஸ் சுயாதீனமா இருக்கிறபடியினாலதான் 1 மூல் ஏஜிசிஎல் வீழ்படி வந்துச்சு. எனவே பிள்ளைகள் 1 மூல் சிஎல் மைனஸ் தான் சுயாதீனமா இருக்கு. அப்ப சேர்வை யாரு? சேர்வை யாரு? எழுதுறேன். யாரு? குரோமியத்தோட 2 சிஎல் மைனஸ் 4 நீர் மூலக்கூறு. 1 மூல் சிஎல் மைனஸ் சுயாதீனமா இருக்கு, 2 நீர் மூலக்கூறு வெளியே இருக்கு. இதுதான் அவர் சொல்ற சேர்வை இயன்றவர். விளங்குது? அவர் சொன்ன மெத்தட்ல போறோம். வரக்கூடிய சேர்வை இதுதான். தெளிவா சொல்றாரு. 1 மூல் சிஎல் மைனஸ் வெளியே இருக்குது என்று விளங்குதா இல்லையா உனக்கு? விளங்குதான்? அப்படிதான் வரக்கூடிய சேர்வை. அடுத்து சிக்கலைன் பியின் சூத்திரத்தை குறிப்பிட்டு அதன் கட்டமைப்பை வரைக. சரியா? கட்டமைப்பு எப்படி வரைகிற? குரோமியம் 3+ ஓடு ஆமா. சிக்கலைன் பியின் சூத்திரத்தை குறிப்பிட்டு இது ஒண்ணு எழுத தேவையில்லை. ஏன்னா என்னது? Cr Cl2 H2O 4 times என்ன சார்ஜ் பிளஸ். கட்டமைப்பு வரைய சொல்றாரு. மையான குரோமியத்தோட எத்தனை இதழ் பிணைப்பு வருது? என்ன வடிவம்? எண்முகி. இதுல 2 சிஎல் மைனஸ் வருது. அப்ப நீ சிஸ்டான்ஸ் இங்க யோசிக்கலாம். இப்படியும் எழுதலாம். நான் டிரான்ஸ் வார மாதிரி எழுதுறேன். மேல ஒரு சிஎல் மைனஸ், கீழே ஒரு சிஎல் மைனஸ், 4 நீர் மூலக்கூறு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. கம்ப்ளெக்ஸ் எழுதக்கொள்ள நீர் மூலக்கூறில் இருக்கிற ஆக்சிஜன் எழுதேன். அந்த ஆக்சிஜன் தான் ஈதல் பிணைப்புக்கு தனிச்சோடிய கொடுக்கும்ன்றதுக்காக வேண்டி இப்படி எழுதாது. சரியா? இதோட
விளையுள் ஏற்றம் என்ன பிளஸ். ரைட். அடுத்து மேற்படி அயன், இதுங்க சிக்கல் அயனுக்கு பேர் வைக்கிறாரு. ஏன் அவர் தரவே இல்லையே, நான் தான் ஏன் இருக்கேன் தரவே இல்லை. சிக்கல் அயனுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறாரு? பி. மேற்படி அயன் பி ஆனது பொருத்தமான நிபந்தனையின் கீழ் OH மைனஸ் அயன் முன்னிலையில் வேறொரு எண்முகி வடிவ சிக்கல் அயன் கியூவை உருவாக்குகின்றது. இச்சிக்கல் அயன் கியூ ஆனது பியில் காணப்பட்ட அதே இணைகளுடன் பிரிதொரு எதிரேற்ற இணை. ஸோ OH மைனஸ் பிரசன்ட்ல வாரது யார்? OH மைனஸ் தான். அங்க OH மைனஸ் இருக்கிறபடினால அடுத்த இணையாக யார் வருது? OH மைனஸ் வருது. இணையையும் கொண்டுள்ளது. சிக்கல் அயன் பியும் கியூவும் சமமான தேரியேற்றம். சொல்லு பியின் தேரியேற்றம் என்ன? பிளஸ். கியூட தேரியேற்றமும் பிளஸ் ஆகத்தான் வரணுமா இருந்தால் கியூன்றது Cr Cl மைனஸ் OH மைனஸ் H2O 4 டைம்ஸ். இதுவும் பிளஸ் தானே வரப்போகுது. 2 Cl மைனஸ்ல ஒரு Cl மைனஸுக்கு பதில் OH மைனஸ் சொல்றாரு பிள்ளைகள். கியூன்றது பியில இருக்கிற அதே இணைகளுக்கு மேலதிகமாக இன்னொரு அணையன் இணையை கொண்டிருக்கு. அந்த அணையன் OH மைனஸ் தானே, காரணம் அங்க OH மைனஸ் தானே காணப்படுது ஊடகத்தில். அதே நேரம் பீட விளைவுளேற்றமும் கியூட விளைவுளேற்றமும் என்னது? சமம். ஓகே, கியூவை இனம் காண்க. ஓகே, சேர்வை ஆறானது கியூ எனும் சிக்கலைனை கொண்ட வேறொரு இணைப்பு சேர்வையாகும். சேர்வை ஆர் ஆனது கியூ எனும் சிக்கலைனை கொண்ட வேறொரு இணைப்பு சேர்வை ஆகும். ஆறிற்கு ஏஜெனோத்திரிடம் போது மஞ்சள் நிற வீல் படிவு தோன்றது. செறிந்த அமோனியாவுல கரையுது. மண்ணாங்கட்டி ஏஜியோட மஞ்சள் வீல் படிவு கொடுக்குது, செறிந்த அமோனியாவுல கரையுதுன்னு அது யாரு? AgBr. எனவே பிள்ளைகள் சேர்வை ஆறுன்றது Br மைனஸ் அயனை சுயாதீனமாக உடையது. இதுல பிளஸ் தானே இருக்கு. அப்ப எத்தனை Br மைனஸ் வரும்? ஒரு Br மைனஸ் வரும். இச்சேர்வை ஆற கண்டுபிடி. அடுத்து பி சிக்கலில் உள்ள உலோக கற்றையினையும் யாரு? குரோமியம் 3+. பியில் உள்ள இரு இணைகளையும் கொண்ட பிரிதொரு சிக்கற்சேர்வை S ஆகும். S ஆனது ஒரே ஒரு ஓரணு அணையன் இணையை கொண்டுள்ளது. சொல்லு. ஒரே ஒரு ஓர் அணு அணையன் இணை. திரும்பியும் வாசிக்கிறேன் பாரு. பி சிக்கலில் உள்ள உலோக கற்றையினையும் பியில் உள்ள இரு இணைகளையும் கொண்ட, பியில் இருக்கிற ரெண்டு இணையும் யாரு? Cl மைனஸ் H2O தானே. பியில் உள்ள இரு இணைகளையும் கொண்ட பிரிதொரு சிக்கல் சேர்வை S ஆகும். S ஒரே ஒரு ஓரணு அணையன் இணையை கொண்டிருக்கு. அப்ப Sல Cl மைனஸ் எத்தனை இருக்கு? ஒன்றுதான் இருக்கு. ஒரே ஒரு ஓர் அணு. Clன்றது ஓர் அணு தான், அணையன் தான். Cl மைனஸ் இணையை கொண்டிருக்கு. அப்ப S பத்தி கதைக்கிறாரு. குரோமியம் 3+ ஓட ஒரே ஒரு Cl மைனஸ் இருக்குது. அப்ப நீர் மூலக்கூறு எத்தனை இருக்கும்? 5. என்ன வரும் விளைவுளேற்றம்? 2+. குரோமியம் 3+ ஒரு Cl மைனஸ். S ஆனது பேரியம் குளோரைடுடன் தாக்கமுற்ற வெண்ணிற வீல் படிவை தருவது. இது ஐதான் HNO3 கரையும் இயல்பு அற்றது. யார்? SO4 2-. இதோட யார் இருக்குது? SO4 2- இருக்கு. தெளிவா படிச்சிருக்க. பேரியத்தில் ஐதான் அமிலத்தின் கரையாத வெள்ளை நிற வீல் படிவு யாரு? பேரியம் சல்பேட் மட்டும்தான். கேள்வி என்ன பிரச்சனை உனக்கு? இதுல எது கஷ்டம் உனக்கு?